அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப் போகின்றது. முக்கியமாக சூரியன் தான் நவக்கிரகங்களுடைய தலையாய கிரகமாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. எப்போ உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததோ, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு 12ஆம் இடத்துல விரய சனி வந்ததோ, அப்படி வரக்கூடிய சமயத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல இருக்கார். முழுமையான பலனை தரக்கூடிய நிலையில் அது இல்லை. அதனால் சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்க போகுது. கடந்த சில மாதங்களில் உங்களுக்கு கிடைக்காத நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. நல்ல பெயரே எடுக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் வேலையில் முன்னேற்றம் இல்லை, ஊதிய உயர்வு இல்லை, உத்தியோக உயர்வு இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இந்த நற்பலன்கள் நடக்கப் போகிறது. நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதற்கான பலன் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுடைய மேலாளருக்கு, உங்களுடைய முதலாளிக்கு தெரிய வரும். நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலனை இப்போ நீங்கள் பெற முடியும். செய்த புண்ணியத்தினுடைய பலனை பெறும்படியாக பிறவி ஜாதகம் அமையும். இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியம் இருக்கிறது இல்லையா, அதற்கு ஏற்றவாறு இந்த கோச்சார பலன்கள் அமையும். இப்போது அந்த பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கார், சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அது 5ஆம் இடமாக வருகிறது. நல்ல காரியங்கள் செய்யும்போது கட்டாயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சுபகாரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தருவாங்க. வீட்டில் கல்யாண விஷயம், வீடு கட்டுறது, வீடு கட்டினவங்க வீட்டை புதுப்பிக்கிறது, மேலே கட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேச்சை எடுத்திருந்தால் யாருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் இந்த காரியங்களை நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கும்போது மற்றவர்கள் அதற்கு ஆதரவு தருவார்கள். அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக முன் வருவாங்க அதுக்கு. அதுபோல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும். முதல் விஷயம், அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது இயற்கையிலேயே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்து நான் இந்த துறையை படிக்க போகிறேன்னு தேர்ந்தெடுத்தவர்கள், யாரெல்லாம் விரும்பி ஒரு உயர்கல்வி சம்பந்தமாக ஒரு துறையை தேர்ந்தெடுத்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கல்வியில். அப்படி தேர்ந்தெடுத்து படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது 10ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்திற்கு வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதனால் மேஷராசியில் பிறந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூலமாக இருக்க போகுது. அதன் பிறகு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு சம்பந்தமான தடை, தாமதம், தோஷம் எது இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். பொதுவாகவே ஆவணி மாதம் நிறைய பேருக்கு புத்திரப்பேற்றை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியன் தான் புத்திரகாரகன், குரு பொதுவாக புத்திரகாரகன். காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியன் புத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் இந்த ஆவணி மாதத்தில் அந்த ஸ்தானத்திலே இருப்பார், ஆட்சி பலம் பெற்று இருப்பார். அதனால் புத்திர பேரு கிடைக்கக்கூடிய அம்சம் பொதுவாகவே ஆவணி மாதத்தில் விசேஷமாக இருக்கும். இந்த வருஷம் ஆவணி மாதத்தில் சூரியனுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். பிறகு தன்னுடைய வீட்டை தனுசை காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். அதனால் தம்பதிகளில் யாராவது ஒருத்தர் மேஷராசியாக இருந்தால் கூட போதும், புத்திரப்பேர் சம்பந்தமான தடை தாமதம் நீங்கும். தடையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிளான் பண்ணாமல் இருக்கீங்க, நல்ல காலத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அதற்கு உகந்ததாக இருக்கிறது. இப்படியாக இந்த மாதத்தில் புத்திரப்பேர், பிள்ளைகளுடைய கல்வி, உத்தியோகம், சுயதொழில் வியாபாரம், வீட்டில் சுபகாரியங்கள் தொடங்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கிறது. சுக்கிரன் ராசி இந்த மாதம் தொடங்கும்போது குருவோடு சேர்ந்து இருக்கார். அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு வரார். அதன் பிறகு அவர் 5ஆம் இடத்திற்கு வருவார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் 5ஆம் இடத்திற்கு வருவார்.
அப்படி அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடம் சம்பந்தமாக கட்டிடங்கள், வீடு கட்டுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த பலனும் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் மேற்சொன்ன முழுமையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விநாயக சதுர்த்தி வழிபாடு. ஆவணி மாதம் அப்படி சொன்னாலே வந்து ஆடி மாதத்தில் பண்டிகைகள் தொடங்கிடும், நிறைய பண்டிகைகள் வரும். அதில் விநாயக சதுர்த்தி வருகிறது. அந்த நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டு மேற்சொன்ன முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த மாதம் முதல்ல சொன்ன மாதிரி அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சிம்மமாக வருகிறது. அங்கே சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அவரோடு கேது சேர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல 2 இயற்கை அசுப கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. அந்த 4ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சென்று சேரப்போகின்றார். இந்த மாத கடைசியில் மாதம் தொடங்கும் போது ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து மிதுனத்தில் இருக்கார் சுக்கிரன். அதன் பிறகு கடகத்துக்கு வரார். இந்த மாத கடைசியில் அவர் வந்து இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த சூரியன், கேது, புதன் இவர்களோடு சேரப்போகின்றார். 4ஆம் இடம் அதிகமான கிரகங்களை கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் 4ஆம் இடத்துல ஆண்டு கிரகமாக இருக்கக்கூடிய நிலையாக சஞ்சரிக்கின்ற கேது இருக்கிறார். அவரோடு மாத கோளாக இருக்கக்கூடிய சூரியன் வருகின்றார். பிறகு புதன் வரார். கடைசியாக சுக்கிரன் வரப்போகிறார். அதனால் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது. வளர்ச்சி அடைய போகிறீர்கள். இது எல்லோருக்குமே பொருந்தும். அவருடைய நிலைக்கு தகுந்தவாறு அவருடைய வருமானத்திற்கு, கல்விக்கு, ஆரோக்கியம், மனம் சார்ந்த சந்தோஷங்கள், திருமண விஷயங்கள், சுபகாரியங்கள்னு சொல்லி ஒவ்வொன்றும் தடை இருந்தால் அந்த தடையானது விலகப் போகுது. அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்து செய்யாமல் இருந்தால் செய்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. செய்ய ஆரம்பித்து நல்லபடியாக நடக்கலை, மற்றவங்க சப்போர்ட் பண்ணல, அதெல்லாம் இப்போ சரியாகும். இப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தும் கைகூடி வரப்போகிறது. அற்புதமான பலனை தரப்போகிறது. நீங்கள் முன்னேற போகிறீர்கள். இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. 30 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த நிகழ்வு நடக்கும். அது இப்போது உங்களுக்கு பலன் தந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. தன லாபஸ்தானங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பொதுவாகவே இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்திற்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும், ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அடையிறதுக்கான முயற்சி செய்யணும், லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அதற்கு இந்த மாதம் மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும்படியாக பலனை தரப்போகிறது. 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அதே 4ஆம் இடத்தை தான் மனை, வீடு, வண்டி, வாகனம், கல்வி இதுக்கெல்லாம் சொல்லுவோம். ஒருத்தருடைய நடத்தை, கேரக்டர், சுபாவத்திற்கு சொல்லுவோம். அப்போ எவர் ஒருவர் சுகபோகங்களுக்கு ஆசைப்பட்டு அதுக்காகவே நேரத்தை செலவு பண்ணுறார், கையில் இருக்கக்கூடிய பொருளை செலவு பண்ணுறார், பழகக்கூடியவர்கள் எல்லாம் அதுக்காகவே பயன்படுத்திக்கிறார். ஜாலியாக வந்து ஊர் சுற்றணும், பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போகணும், பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும், தூங்கணும். அப்படி இருக்கும்போது அவருடைய பொருளானது குறையும், அவருடைய சொத்துக்களானது குறையும். ஆனால் எவர் ஒரு அந்த சுகத்தை கொஞ்சம் விட்டு நான் வந்து வளரணும், முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவர்களுக்கு இந்த விஷயமானது நடக்கும். அதனால தான் ஒரே இடத்துல இந்த 2 காரகத்துவத்தையும் வைத்திருக்கிறார்கள். 5ஆம் இடம் சொல்லும்போது அது வந்து பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும், புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒருத்தர் வந்து பெயரை பெறணும், பிரபல்யம் அடையணும்னு சொன்னால் அதற்கான இடமாக இருக்கும். ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒன்றை பெரும்படியாக இந்த ஸ்தானமானது அமைக்கப்பட்டு இருக்கும். அப்படியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு 4ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 4ஆம் இடம் வேலை செய்ய போகிறது. அதைத்தான் நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதை பயன்படுத்திக்கணும். அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் வளர்ச்சி. நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் மாதம் தொடங்கும் போது, மாதம் முடியும் போது அதில் கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க. படிக்கிற பிள்ளைகளா கட்டாயம் இந்த மாதத்தில் வந்து அந்த கல்வியில் அதிக ஈடுபாடு கொண்டு, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, நம்மளால் படித்து முடிச்சிட முடியுன்ற எண்ணத்தோடு நீங்கள் படிப்பீங்க. இது நாள் வரைக்கும் கல்வியில் என்ன பிரச்சனைலாம் இருந்தோ அதெல்லாம் சரியாகும். இடமாற்றம் அடைந்து படிக்கக்கூடிய யோகம் வந்து கிடைத்தால் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் ஒரு காலேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு
ஹையர் ஸ்டடீஸ் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் இருந்தே படிக்கிறதுக்கு முடியல, வெளியூரில் போய் தங்கி தான் படிக்கணும், சில பேருக்கு வெளிநாட்டில் போய் தங்கி தான் படிக்கணுன்ற வாய்ப்பு கிடைத்தா ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. வேலை தேடும்போது வெளியூரில் வேலை கிடைக்குதா, தாராளமாக நீங்கள் போகலாம். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லும்போது அந்த இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உத்தியோகம் வேணும்னு சொன்னால் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். அது சுகஸ்தானம்னு சொன்னோம், கொஞ்சம் சுகத்தை விட்டு கொடுக்கணும். அதாவது நம்ம வீட்டில் நாம் இருக்கிற மாதிரி வராதில்லை, வேறு எங்கே போனாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை நேரம் அதிகமாக இருக்கும், நிறைய வேலை உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும். ராசியாதிபதி சுக்கிரன், தனபூர்வ புண்ணியாதிபதி புதன், சூரியன் இவர்களுடைய நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. செவ்வாய் வந்து 5ல் இருக்கார், மாத கடைசியில் 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சரியாக திட்டமிட்டு அவங்க என்ன செய்யணும், என்ன பண்ணுறாங்க, யாரோட பழகுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனித்தா போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் இந்த பௌர்ணமியை ஒட்டி அனந்த விரதம், உமா மகேஸ்வர விரதம்னு இருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி நாளை வந்து நீங்கள் வழிபாட்டு நாளாக கொண்டா போதுமானது. அற்புதமான பலனை இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பெற முடியும். மிதுனராசி அன்பர்களே, ஆவணி மாதம் பொருளாதாரத்தை தரக்கூடிய மாதமாக அமையப் போகின்றது. இந்த மாதத்தில் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு போய் அங்கே கொஞ்சம் இருக்க போகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் ஆவணி மாதத்தினுடைய 30ஆம் தேதி அன்றைக்கு அவர் வந்து கன்னிக்கு வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் சொல்லக்கூடிய பலத்தை அடையப் போகின்றார். இப்படியாக இந்த புதனுடைய சஞ்சாரம் மாதம் தொடங்கும்போது கடகராசியில் இருக்குது, அதன் பிறகு சிம்மத்திற்கும் கடைசி நாளில் கன்னிக்கும் வருகிறது. அப்போ கன்னியை விட்டுட்டோம் சொன்னால் கடகம் சிம்மம் 2 ஸ்தானங்களில் ராசியாதிபதி புதன் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானமாக அது இருக்கிறது. ராசியாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. வேலை பார்க்குறதுக்காக ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அப்போ வேலை பார்க்கணும். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறீங்க, அதில் தான் நீங்கள் செய்வீங்க. கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவீங்க. நம்ம எதை நோக்கி போகிறோமோ, எங்கே போகிறோமோ அதை வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா? அதே போல் ராசியாதிபதி எங்கே இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த 2ஆம் இடம் என்ன, தனஸ்தானம். அப்போ நீங்கள் பொருள் பற்றி தான் நிறைய இப்போ சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள். அந்த பொருள் தான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து கொண்டு இருக்கும். எப்படி சம்பாதிக்கணும், எவ்வளோ வழியெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது, என்ன துறையிலெல்லாம் நம்ம முயற்சிக்கலாம், எவ்வளோ நேரத்தை அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்படி தான் உங்களுடைய எண்ணமானது போயிட்டுருக்கும். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொருந்தும். வேலை பண்ணுறவங்களுக்கு பார்ட் டைமில் ஏதாவது ஜாப் பண்ணலாமா, கூடுதல் வருமானத்திற்கு ஏதாவது வழி இருக்கா, இப்படியான எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். சரி, இவங்களுக்கும் இது பொருந்துது. படிக்கிற பிள்ளைகள் 2ஆம் இடம் சொல்கிறது தனஸ்தானம், அதே தான் வாக்குஸ்தானமாக இருக்கிறது. அந்த புதன் யார், கல்விக்கான புத்திகாரகன், வித்தைகாரகன், கல்வி கிரகம் அவர். படிக்கிற பிள்ளைகள் வந்து படிப்பில் நல்ல நாட்டம் கொண்டு இருப்பீங்க. சரி, படித்தாச்சு, வேலைக்கு போயாச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வீட்டில் இருக்கோம். அப்போ வேலைக்கு போகாமல் குடும்பத்தை வந்து பரிபாலனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொன்னால் அந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்குது. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், நல்ல விஷயங்கள்லாம் பேசுறது, குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது, இந்த பலன்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அப்படியாக ராசியாதிபதி புதன் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரப்போகிறார். அவர் 3ஆம் இடத்திற்கு போகும்போது சூரியனோடு சேர்ந்திருப்பார். நிபுணத்துவம், செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி அடைவீர்கள். ராசியில் குரு இருக்கார். அதனால் சரியாக திட்டமிட்டு நல்ல வழியில் நல்ல முறையில் விதிகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதில் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆவணி மாதம்னா சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார். அது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு அனுகூலமான பலன் நேரடியாகவே கிடைக்கிறது. சூரியன் வந்து 3ல் இருந்தால் விசேஷமான பலனை சொல்லலாம், 6ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது, 11ல் இருந்தால் அற்புதமான பலன், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் பலன். இதெல்லாம் பொதுவாக. மற்ற இடங்களில் இருக்கும்போது எந்த ராசிக்கு அவர் வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தான் அவர் வந்து ஆட்சியே பெறுவார். அதனால நல்லது. அப்போ இது நாள் வரைக்கும்
நீங்கள் வந்து முதலிடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, கல்வியிலையோ வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ. அது நடக்காமல் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய துறையில் நீங்கள் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறீங்க, நிறைய உழைக்கிறீங்க, தியாகம் பண்ணியிருக்கீங்க, அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய பெயர் தெரியல உங்கள் துறையிலன்னு சொன்னால் இப்போ தெரியும். பிரபல்ய யோகம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அரசாங்க ரீதியாக அனுகூலங்கள் தேவை. கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் சம்மந்தமாக மற்ற அனுகூலங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலாம். இப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ராசியாதிபதி புதன், அப்புறம் சூரியன் இவர்களுடைய நிலையை, சுக்கிரனும் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். அவர் வந்து மாதம் தொடங்கும் போது ராசியில் இருக்கார். அதன் பிறகு 2ஆம் இடமான கடக ராசிக்கு வந்து அங்கே தான் அதிக நாள் இருக்கார், ஏறக்குறைய ஒரு 25 நாள் இருப்பார். பிறகு மாதத்தினுடைய கடைசியில் வந்து 3ஆம் இடத்திற்கு போவார். அப்போ சுக்கிரனும் 2ல் இருக்கார். அப்போ சொன்ன அந்த தனபாகியங்கள், குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல கல்வி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கார். மாதத்தினுடைய கடைசி நாளில் 5ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போ செவ்வாய் 4ல் இருக்காருன்னு சொன்னால் அப்போ இந்த 4ஆம் இடம் சொல்லும்போது அதில் நிறைய பலன்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஒழுக்கம் மிகச் சரியாக இருந்தது என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் கவலையும் பின்னடைவும் உங்களுக்கு இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதம். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் நிறைய உற்சவங்கள் பண்டிகைகள்லாம் வரும். அதில் இந்த ஆவணியில் ஓணம்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு பண்டிகை. மாதந்தோறும் இந்த திருவோணம் வரும்போது சிரவண விரதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாளில் நீங்கள் வந்து வழிபாடு செய்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி கடவுளிடத்தில் பிரார்த்தனை, நேர்த்தி கடன்கள்லாம் செய்வதாக வேண்டிக் கொள்ளும்போது, விரதம் இருக்கும்போது, தர்ம காரியங்கள் செய்யும்போது இது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக பரிகாரமாக இருந்து இந்த மாதத்தில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்க போகின்றார். கடந்த ஆடி மாதம் முழுக்க ராசியில் சூரியன் இருந்தார். இப்போ 2ஆம் இடத்திற்கு வரார். 2ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடியவராக சூரியன் இருக்கின்றார். அப்போது தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது பலம் அடைகிறது. அந்த 2ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவுடைய சஞ்சாரம் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சூரியன் அந்த இடத்திற்கு வரப்போகின்றார். அதனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பொருள் சம்பந்தமாக என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணிங்களோ, என்ன விஷயத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிங்களோ, அதெல்லாம் பெரிய அளவிற்கு பலன் தராமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு பலன் தரப்போகிறது. பிஸ்னஸ் ஆரம்பித்தவர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், பிக்கப் ஆகிடும், நல்லா வரும்னு தோணுது, ஆனால் இப்போ ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பீங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன் கிடைக்க போகிறது. வேலைக்கு சேர்ந்து அந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூ பண்ணிவிடுவோமா, இந்த வேலையெல்லாம் கற்றுப்போமா, இந்த இடம் நமக்கு செட் ஆகுமான்ற ஒரு நிலையில் இருப்போம் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பலன் தரப்போகின்றது. திருமணமாகி அந்த புது வீடு ஒன்றும் வந்து இன்னும் பிடிபடலை, அந்த கணவன், மாமனார், மாமியார், கணவனோடு உடன் பிறந்தவர்கள், இவர்கள்லாம் எப்படி நம்மோடு அன்பாக இருப்பார்களா, நம்ம சேர்ந்து ஒன்றாக இருப்போமா, சரியாக வருமா அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியாக இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பண வரவு வந்து சேரும், வேலை செய்கிற இடத்துல வந்து நல்லா செட்டில் ஆக முடியும், இந்த குடும்பத்தில் அனுகூலமானது உண்டாகும், குடும்ப நபர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க முடியும். குடும்பத்தில் வந்து பிரிந்து போகணும், தனி குடித்தனம் போகணும், அல்லது வந்து கணவனை விட்டு மனைவியோ, மனைவி விட்டு கணவனோ போயிட்டு பிரிந்து இருக்கணும், விவாகரத்து கோரணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் சரியாகிவிடும். ஏன்னா கேது மட்டும் 2ஆம் இடத்துல இருந்தார், அஷ்டமத்தில் ராகு இருந்தார். அப்போ சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது பூதாகாரமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ சூரியன் அந்த இடத்துக்கு வந்துட்டதுனால உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சூரியன் கேது சேரும்போது கிரகண தோஷம் தானே ஏற்படும், பலன் கிடைக்காது தானே என்று சொன்னாலும் கூட ஒரு அசுர கிரகம், அசுப கிரகம், சாயா கிரகம், இவர் மட்டும் தனித்து ஒரு இடத்துல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்ருக்காருன்னு சொன்னால் அவரோடு மற்றொரு கிரகம் சேருகிறது. அந்த இடத்துல வலுப்பெறக்கூடிய கிரகம் அது உங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறது. அதனால் என்ன பிரச்சனையெல்லாம் பூதாகாரமாக உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறதோ, இல்லை இந்த வேலை நமக்கு செட்டே ஆகாது, இதை விட்டுடணும், இந்த குடும்பம்லாம் ஒத்தே வராது, இங்கேருந்து போயிடணும், இதெல்லாம் இப்போ சரியாகும். நம்ம ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப தப்பு, அது எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற நிலை இருந்தால் இதெல்லாம் சரியாக போகின்றது.
இது உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. சூரியன் 2ஆம் இடத்திற்கு வர்றதை முன்னிட்டு இந்த பலனை நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக புதன் வந்து உங்களுடைய ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகின்றார். அதனால் உங்களுக்கு அது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த புதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது 3, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் இருந்தால் நிறைய வேலை பார்த்து பலன் பெறணும், நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அப்புறம் பலன் கிடைக்கும். அப்படி உங்களுடைய பலனானது இருந்து கொண்டு இருக்கும். இரண்டாவது, அந்த புதன் 2ஆம் இடத்திற்கு வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. நீங்கள் நல்லா பேசி காரியம் சாதித்து கொள்ள முடியும். பேச்சினால தான் பிரச்சனைன்னு சொன்னால் அதெல்லாம் சரி செய்ய முடியும். அடுத்ததாக சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும்போது 12ஆம் இடத்தில் இருக்கார், பிறகு ராசிக்குள்ளே வரார். மாதத்தினுடைய கடைசியில் 2ஆம் இடத்திற்கு போவார். ஆனால் ராசிக்குள்ளே தான் அதிக நாட்கள், ஏறக்குறைய 25 நாட்கள் வந்து சஞ்சரிக்க போகின்றார். அப்போ சுக்கிரன் ராசியில் இருந்தால் என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இப்போ எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் பலனை கொடுத்து கொண்டு இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கட்டும், அவர் சுகாதிபதியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு ராசிக்கு எந்த ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாக வேண்டுமானாலும் சுக்கிரன் இருக்கலாம். ஆனால் சுக்கிரன் ராசியில் இருக்காருன்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் தரக்கூடிய ஒரு அவர் தான். அவர் ராசியில் இருக்காருன்னு சொன்னால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அந்த பலன் கிடைத்து அந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை கொண்டு தான் உங்களுடைய முழுமையான பலன் வந்து தீர்மானிக்கப்படும். அப்போ சுக்கிரன் ராசியில் வரார், உற்சாகமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த உற்சாகத்தோடு போய் நல்ல வேலை பார்க்குறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதனால் முன்னேற்றம். அந்த உற்சாக மனநிலையில் கூட ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் சுற்ற போகிறீங்க, செலவு பண்ண போகிறீங்க, தீய பழக்கத்தில் ஈடுபடுறீங்கன்னா அப்போ ஒரு பாதகாதிபதியாக செயல்படுவார். அந்த உற்சாகத்தோடு போய் நீங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நல்ல வளம் பெறணும், நலம் பெறணுன்றதுக்காக படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அவர் பலனை ஏற்படுத்துவார். அப்படி சுக்கிரன் ராசியில் இருக்கார், நல்லா சந்தோஷமாக உற்சாகமாக உங்களால் இருக்க முடியும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பெரும் பகுதி கடைசியில் தான் அவர் வந்து 4ஆம் இடத்திற்கு போகிறார், அதுவும் கூட சாதகமானது தான். கன்னியில் செவ்வாய் இருக்கும்போது பலம் இழக்கிறதுன்ற ஒரு நிலை இருந்தாலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், ஸ்தான பலம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதனால் ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். அப்படி இந்த மாதம் உங்களுக்கு புரியாத, குழப்பமான, தெளிவில்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபடலாம். மந்தமான நிலையில் ஒரே இடத்துல இருக்கிறோன்னா அடுத்த நிலைக்கு போகலாம். மனசில் ஒரு சந்தோஷமே இல்லை, கவலையோடு சஞ்சலத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறேன், சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும், உற்சாகமாக இருக்கலாம். இந்த பலன்லாம் ஏற்படுகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி தான் வந்து விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம், விநாயகர் பெருமானை வழிபடுவோம். முடிந்தால் நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் கணபதி ஹோமம் செய்யுங்க. எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைலாம் பண்ணுறோமோ அப்படி காலையில் ஒரு கணபதி ஹோமம் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்யுங்க. செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் ஆட்சி பலம் பெறுகின்றார். அதான் ஆவணி மாதம். சூரியன் ராசியில் இருக்கிற வரைக்கும் அது ஆவணி மாதமாக இருக்கும். ஆவணி மாதம் முழுக்க சூரியன் ராசியில் இருப்பார், இப்படியாக நம்ம சொல்லலாம். அப்போ ராசியாதிபதி ராசியில் இருக்கார், ஆட்சி பலம் பெறுகிறார் சொன்னால் அது ரொம்ப விசேஷமான நல்ல பலனாக சொல்லப்படுகிறது. கேது சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பலனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ கேது இல்லை, சூரியனோடு செவ்வாய் சேர்ந்து இருக்கார், புதன் இருக்கார், குரு இருக்கார், சுக்கிரன் கூட இருந்தாலும் கூட சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிக பலனை தரக்கூடியது. கேது இருக்கும்போது அதீத பலன் கூட கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்காக நீங்கள் நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கும், சுலபமாக பலன் கிடைக்காது. ரொம்ப காலமாக ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால், சிம்மராசியில் பிறந்த ஒருத்தர் ரொம்ப காலமாக ஆராய்ச்சி பண்ணுறார், வருஷ கணக்கில். ஒரு கணிதமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், பொறியியலாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னால் இப்போ வந்து அதில் வெற்றி அடைய முடியும், ஒரு கண்டுபிடிப்பை வந்து செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த பலனை வந்து இந்த சூரியன் கேதுடைய சேர்க்கையானது ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு கேது இவர்கள் வந்து கெடுப்பதற்காகவே இருக்கிறார்கள், எந்த பலனையும் தரமாட்டார்கள், தோஷத்தை மட்டும்தான் செய்வார்கள். நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம்ல, அப்படி கிடையாது. அவர்கள் வந்து என்ன மாதிரி பண்ணால் கெடு பலனை கொடுப்பார்கள், என்ன மாதிரி பண்ணால் நற்பலனை கொடுப்பார்கள் அப்படின்றது இருக்குது.
அப்போ கேதுவுடைய தன்மை என்னன்னு சொன்னால் மறைபொருளை கண்டுபிடிக்கிறது, பிறருக்கு பிரயோஜனமாக அது இருக்கிறது. ஆன்மீகத்தில் கூட இருக்கலாம், கடவுளை கூட நீங்கள் தேடலாம். ஆன்மீகத்தில் நிறைய சித்துகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அடையணும்னு சொல்லி ரொம்ப காலமாக நீங்கள் பாடுபட்டு கொண்டு இருந்தால் இப்போ உங்களால் அது அடைய முடியும். சித்தர்களை தரிசிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமாகும். நிறைய கோவில்களுக்கு, பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும், திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போகணும், யாத்திரையெல்லாம் சென்று வரணும், ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாத்தியமாகும். இப்படியாக இந்த சூரியன் கேது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஆன்மீக சம்பந்தமாக அல்லது அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ, படிக்கிறீர்களோ, வேலை பார்க்குறீர்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலாபலனை ஏற்படுத்தும். உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நோய் நொடி இருக்கிறது, ரொம்ப காலமாக தீரலைன்னு சொன்னால் இந்த மாதத்தில் தீர்வு தெரிய வரும். ஒரு சத்துரு இருக்கார், ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு ரொம்ப காலமாக, அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்பயும் அந்த விரோதினால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னு சொன்னால் அது இப்போ சரியாகும். ஒரு சில பேருக்கு தவறான அறுவை சிகிச்சைகள் செய்திருப்பாங்க, அல்லது அறுவை சிகிச்சை செய்தும் கூட குணமாகாமல் இருக்கும். மீண்டும் ஒரு முறை செய்யணும் அப்படின்றது முடிவு செய்யப்பட்டதாக இருக்கும். அவர்களுக்கும் கூட இப்போ நல்ல வழியானது கிடைக்கும். அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். தவறான சொத்துக்களை வாங்கி ஏமாந்து அதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால், வில்லங்கமான சொத்துக்கள்லாம் வாங்கி அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார், சூரியனோட கேது சேர்ந்திருக்கார். புதன் ராசிக்கு 12லையும் ராசியிலையும் இருக்கார். அந்த புதன் யார்? தன லாபஸ்தானத்திற்கு அதிபதி. முதல்ல எங்கே இருக்கார்? மாதம் தொடங்கும் போது விரயஸ்தானத்தில் இருக்கார். அதன் பிறகு ராசிக்குள்ளே வரார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதி. அவர் இந்த மாதம் தொடங்கும் போது முதல்ல லாபஸ்தானத்தில் இருக்கார், அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்போது இதெல்லாம் எடுத்து மேற்சொன்ன பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ சுக்கிரன் 12ல் இருக்கார், ஜீவனாதிபதி. வேலை கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சுக்கிரனுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. 12ல் இருந்தாலும் கூட முழுக்க அவர் மறைந்து விட மாட்டார். அதை நம்ம எந்த இடத்துல இருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சமே அடைவார். அடுத்ததாக புதன், இவர் 12ஆம் இடத்துல முதல்ல இருக்கார். அப்போ மறைந்த புதன் நிறைந்த பலன், நிறைந்த தனம்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதே காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல புதன் நீச்சம் அடைவார். அவர் இந்த காலபுருஷ தத்துவத்தின் எந்த வீட்டிற்கு அதிபதி? 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 12ஆம் இடத்திற்கு போயிடுறார். அதனால் புதன் மறைந்தாலும் கூட பரவாயில்லை. இப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் மிகச்சரியாக திட்டமிட்டால் பலன் கிடைக்கும். நீங்கள் திட்டமிடாமல் மனம் போன போக்கில் அப்படி போயிட்டு இருந்தால், இல்லை வழக்கமாக நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கு பார்த்துட்ருக்கீங்க, எதையும் பிளான் பண்ணலை, எந்த ஒரு கோலையும் நீங்கள் செட் பண்ணலன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மாதமாக இது இருக்கும். நீங்கள் இதை நான் அடையணும் இந்த மாதத்தில் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்லாம் சொல்லி திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அதை உங்களால் அடைய முடியும். இந்த ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆவணி மூலம்னு சொல்லி இந்த நாளில் நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, வழிபாடு செய்கிறது, இது இந்த மாதத்தின் மேற்சொன்ன பலன்களை முழுமையாக அடைவதற்கான வழிபாடாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி என்பவர்களே, ஆவணி மாதத்தில் லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அப்போது பலன் கிடையாது. இது வேற ஒரு ராசிக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் கூட அந்த இடம் எந்த வீடு, எந்த ராசி அது அப்படின்றத பொறுத்து பலன் மாறும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரார், 12ஆம் இடத்திற்கு வரார், மறைந்து போகிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எதனால்? அந்த இடத்திற்கு வரும்போது அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். அப்போது மறைவிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதிகள் ஆட்சி பலம் பெறுவது யோக பலனாக சொல்லப்படுகிறது. யோகங்கள் வரிசையில் இன்னென்ன சேர்க்கையெல்லாம் இருந்தால் இப்படிப்பட்ட விஷயம், இன்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்து இருந்தால் பரிவர்த்தனை பண்ணால் இப்படிப்பட்ட யோகம்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஆட்சி பலம் பெறுவது யோகம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். கண்டக சனி காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ராசியில் செவ்வாய் இருக்கார். அவர் யார்? அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி.
அதனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கேது ராசியில் இருந்தார். அப்போ கேது ராசியிலேருந்து விடுபட்டால் உங்கள் குழப்பம் எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப நல்லா படிப்பீங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இடையில் அந்த பலனை நீங்கள் அனுபவிச்சீங்க. ஆனால் சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பலன் குறையும். சனி உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி தான். ஆனாலும் கூட 7ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்து நேரடியாக ராசியை பார்க்குறார். இயற்கை அசுப கிரகம் சொல்லும்போது பலன் தரக்கூடியவராக நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட அந்த பலன் கிடைக்கும், ஸ்லோவாக கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும், கடின உழைப்பிற்கு பிறகு கிடைக்கும். இப்படி ஒரு நிலை இருக்குது. இப்போது அந்த செவ்வாய் வந்து ராசியில் இருக்கார். அவர் வந்து அஷ்டமாதிபதி. அதனால் அஷ்டமாதிபதி எப்போ ராசிக்கு வந்துட்டாரோ அப்போது சில பேருக்கு பயம் இருக்கும், சில பேருக்கு வந்து தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அதெல்லாம் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணிடுறது, நிறைய கடனை வாங்கிடுறது, சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது, நல்ல பழக்க வழக்கங்களை செய்ய முடியாமல் போயிடுறது, தீய பழக்க வழக்கங்கள் மீது அதிக விருப்பம் நாட்டம் கொள்வது, இந்த பிரச்சனைலாம் இருக்கலாம். இதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. ஏன்னா சூரியன் வந்து வலுக்கிறார். எப்போ நம்ம வந்து இரவு பொழுது முடிந்து பகல் வருகிறதோ அப்போ நமக்கு வந்து அந்த வெளிச்சம், இயற்கையான ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளி மட்டும் இல்லாமல் உடலில் ஒரு சுறுசுறுப்பும் கிடைக்கிறது. நம்ம எவ்வளோ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட நைட்டில் நம்மளால் வந்து பகலில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் சோர்வு நமக்கு வந்துடும். நம்ம அறியாமலேயே நம்ம உறக்கத்திற்கு ஆட்படுவோம். ஆனால் பகலில் அப்படி கிடையாது. அப்படியாக நீங்கள் ஒரு இரவில் இருக்கிறீங்க, இருட்டில் இருக்கிறீங்க, இருளில் இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கிறது. ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். மறைமுகமாக உங்களுக்கு பலனானது வந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். தயக்கம், சஞ்சலம், எதிர்மறை எண்ணங்கள் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட போகிறீங்க. தேவையில்லாமல் பிறர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால், குறை சொன்னால், உங்கள் மீது பழி போட்டால், வேலை பார்க்குற இடத்துலையோ சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் போயிட்டு கெட்ட விஷயங்கள் மேலே அதிக ஈடுபாடு, அதெல்லாம் மாறப்போகிறது. அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சூரியன் 12ல் வரார். இது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதி புதன் இந்த மாதம் தொடங்கும்போது ராசிக்கு லாப ஆதாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது நல்ல பலனாக உங்களுக்கு அனுகூலமான பலனாக இருக்கிறது. விரும்பியதை அடையிறது, பிடிச்ச மாதிரி உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, பெரியவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதனால கூட உங்கள் பிரச்சனை சரியாகும். பிறகு அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு வரார். அப்போ சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. கூட கேதுவும் இருக்கார். கல்வியில் சிறந்து விளங்கலாம். உத்தியோக ரீதியாக மற்றவங்களால் முடியாத, மற்றவங்களுக்கு தெரியாத வேலைகளெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம். சுக்கிரன் மாதம் தொடங்கும் போது 10ஆம் இடத்துல இருக்கார். குரு சுக்கிரனுடைய சேர்க்கை. அப்போ வேலையில் வந்து சாதிக்கணுன்ற எண்ணம். அவர் வந்து 11ஆம் இடத்திற்கு வரார். 11ஆம் இடத்துல லாப ஆதாய ஸ்தானத்தில் தன பாக்கியாதிபதி சுக்கிரன் இருக்கார். பண வரவு, முன்னேற்றம், பாக்கியமான பலன்களை பெறுவது, திருமண தடை இருந்தால் விலகிறது, திருமண விஷயங்கள் அனுகூலமாக செய்து முடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. இப்படியாக சூரியன் சிம்மத்திற்கு வரும்போது புதன், சுக்கிரன் இவர்கள்லாம் எங்கே இருக்காங்க, இதை கொண்டு பலன் இருக்குது. செவ்வாய் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், இவர்களெல்லாம் மாதக்கோள்கள். இதை கொண்டு இந்த பலனை சொல்லியிருக்கோம். இந்த பலனை வந்து முழுமையாக அடையிறதுக்கு ஆவணி மாதத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலேயே எழுந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள். சிவாலயமாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் காலையில் கோயிலுக்கு போயிடுங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு வீட்டுக்கு வாங்க. அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாரமும் அப்படி செய்யும்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த ஆவணி மாதத்தில் அமையப் போகின்றது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. இதே 11ஆம் இடத்துல சூரியன் வரும்போது உச்சபலமும் பெறலாம். ஒரு மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நீச்சம் கூட அடையலாம் தனுசு ராசியாக இருக்கும்போது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ 11ஆம் இடத்திற்கு சூரியன் வருவது சிறப்பு, மிகச்சிறந்த பலனை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட விதி. அந்த 11ஆம் இடத்துல அவர் என்ன கதி அடைகிறார்? நட்பா, பகையா, சமமா, ஆட்சியா, உச்சமா, நீச்சமா,
யாரோட சேர்ந்து இருக்கார். அப்படி இருக்கும்போது ராசியாதிபதி எங்கே இருக்கார், ஏனைய மாதக்கோள்கள் எங்கே செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டுக்கோள்கள் எங்கே இருக்காங்க, இதெல்லாம் வைத்து மொத்த பலனையும் தீர்மானிக்கும். அப்படி மொத்த பலனையும் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சூரியன் 11 இருக்காரா, அதோடு சேர்ந்து ராசியாதிபதி சுக்கிரன் மாதம் தொடங்கும்போது 9 இருக்கார், நல்லது தான். 4 நாட்களில் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மாதம் முடிகிற வரைக்கும் அடுத்த ஒரு 25 நாட்களுக்கு ஜீவன பாவத்தில் தான் ராசியாதிபதி சுக்கிரன் இருக்க போகிறார். புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி, அவர் வந்து இந்த மாதம் தொடங்கும்போது ஜீவனத்தில் இருக்கார், பிறகு லாபஸ்தானத்திற்கு வந்து சூரியனோடு சேருகிறார். மாதத்தினுடைய கடைசியில் அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு வருவார். ஒரு 2 நாட்கள் தான் அது. அதன் பிறகு செவ்வாய், அவர் வந்து இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மாதத்தினுடைய கடைசியில், அதாவது தமிழில் ஆவணி 28ஆம் தேதி அவர் வந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. என்னென்ன விஷயம்லாம் நடக்கும், என்னென்ன பலன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 9ஆம் இடத்திலிருந்தே உங்களுக்கு வரிசையாக பலன்களை சொல்லிட்டு வரலாம். ஏன்னா மாதம் தொடங்கும்போது ராசியாதிபதி 9இல் தானே இருக்கார். 9இல் குரு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். 9ஆம் அதிபதி புதன் 10லையும் 11லையும் இருக்கார். இது எல்லாமே சாதகம்தான். அதனால் ஆவணி மாதத்தில் துளாராசி அன்பர்கள் பாக்கியசாலிகள். ஒரே வார்த்தையில் சொல்லலாம். பாக்கியசாலின்னா யார்? நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும்போது படிக்கிறதுக்கு பொருள் இருக்கா, வசதி இருக்கா, குடும்ப சூழ்நிலை இருக்கா, படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் காலேஜ் கிடைக்குதா, நீங்கள் பாக்கியசாலி தான். படித்து முடித்த பிறகு நல்ல வேலை கிடைக்குதா, அப்போ வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, சம்பாதிக்கிறீங்க, கல்யாணத்துக்கு பார்க்குறீங்க, அப்போது கல்யாணத்துக்கு வரன் கிடைக்கிறதா, திருமணமானவொன்னே குழந்தை பிறக்கிறதா, இதெல்லாம் நடந்தாலே நம்ம பாக்கியசாலி தான். அப்படியாக இந்த விஷயங்கள் துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டு இருக்கும். துளாராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. உத்தியோகத்தில் நல்ல பலன் கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் பலன்னா எப்படி சொல்லணும்னா, 10ஆம் இடத்துல முதல்ல புதன் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் வரார். இவ்வளவு நாள் நீங்கள் வேலை பார்த்ததுக்கும் இப்போ செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு வேலையை வந்து எப்படி செய்கிறதுன்ற அந்த சூக்ஷ்மம், நெளிவு சுழிவெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் வேலையை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் யோசித்து படித்து நிறைய ப்ரௌஸ் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. அதனால் வேலையில் நீங்கள் திறமைசாலியாக இருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேலை பார்க்கும்போதே இந்த சாதனங்களை எல்லாம் பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் வேலையை முடிச்சுட்டு கூட இதே சாதனங்களை அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தணுன்ற எண்ணம் இந்த மாதத்தில் வரும். எல்லாருக்கும் எப்போதும் எல்லா எண்ணங்களும் வராது. நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறதுன்னா அதற்கான கிரக அம்சம் இருக்கிறது, கிரகநிலை தொடர்புகள் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை மிக திறம்பட செய்வதற்கு கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதனால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே போல் வேலை கிடைக்காதவர்கள், வேலை இல்லை இது வரைக்கும் அப்படின்னா எதனால் கிடைக்கல, என்ன பண்ணால் கிடைக்கும்ன்றது தெரிந்து கொள்ள முடியும். சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். ஒரு வேளை நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுனா அவர் எந்த காரணத்துக்காக மறுத்துட்டார், வேறு யாராவது ரெக்கமெண்டேஷனில் வந்திருப்பாங்களோ, சும்மா ஐவாஷ்க்காக இன்டர்வியூ நடத்துகிறாங்களோ அப்படின்லாம் யோசிக்காமல் நம்ம இடத்துல என்ன குறை, நம்ம எங்கே மிஸ் பண்ணோம், எங்கே தப்பு பண்ணோம், அப்படியாக உங்களால் சிந்திக்க முடியும். உங்களை ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா முதல்ல கோபம் வரும் இல்லையா, இப்போ கோபம் வராது. காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும். அப்படியாக இந்த 10ல் புதன் சுக்கிரன் இருக்கும்போது பலனை சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கேதுவோட வேறு சேர்ந்து இருக்கார். நம்ம வந்து லாபம் பெறணும், தொடர்ச்சியாக பெறணும், நிறைய பெறணுன்ற எண்ணம் வந்துடும். நிறைய சம்பாதிச்சிட்ருக்கணும், எப்பயுமே சம்பாதிச்சிட்ருக்கணும், அது அப்படியே இன்னும் பன்மடங்கு அதிகமாகிட்டே இருக்கணும், நிரந்தரமாக வருமானம் வரணும், இந்த எண்ணம்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதில் இன்னொன்று என்னென்னா, சம்பாதிக்கக்கூடிய பொருளை தர்ம காரியங்களுக்கும் பயன்படுத்த முடியும். அது வந்து இந்த சூரியன் கேதுவுடைய சேர்க்கை. சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கைன்னு சொன்னால் அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நல்ல பெரிய வீடு, நல்ல பெரிய அலங்காரங்கள் அதெல்லாம் செய்து கொண்டு பார்க்கறதுக்கு மிடுக்காக இருக்கும். நம்ம பார்க்கும்போதே மற்றவங்க வந்து அப்படியே ஒரு பெரிய ஆள்னு மதிப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். அப்படி 11ல் ஒரு கிரகம் இருந்து பலனை கொடுத்தாலும் மற்றொரு கிரகம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு அந்த பலனை நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இப்போ உங்களுடைய செலவு எப்படி இருக்குன்னு சொன்னால், தர்ம காரியங்கள், குறிப்பாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணம் வரும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் திக்கற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் அந்த சூரியன் கேதுடைய சேர்க்கையினால்
11ல் இருக்கிறதுனால வரும். அங்கே புதனும் வந்து சேர போகிறார். இந்த மாத கடைசியில் சுக்கிரனும் வரப்போகிறார். அதனால் நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய மாதம் அப்படின்றத சொல்லலாம். செவ்வாய் வந்து 12ல் இருக்கார். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனமானவர்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருந்தால் பெருசு பண்ண வேண்டாம். மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வாழ்க்கை துணையை அவசரப்பட்டு தீர்மானம் செய்யாதீர்கள். இதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான வழிபாடு எது அப்படின்னு பார்க்கும்போது, மாதந்தோறும் வரக்கூடிய விரத நாட்கள்லாம் இருக்கிறது. அதில் ஏகாதசி, பிரதோஷம், சஷ்டி, கிருத்திகை இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதில் கிருத்திகையை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு பலனை தரப்புறார். 11ல் இருந்து அவர் தான் பாதகாதிபதி கேதுவோட சேர்ந்துருக்கார். அப்போது கெடு பலன் இல்லாமல் இருக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும். அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை, செவ்வாய் 12ல் இருக்க கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க, அர்ச்சனை செய்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, ஆவணி மாதம் பிறக்கின்றது. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றார். இது வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அஷ்டமத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. குரு நவக்கிரகங்கள்லேயே பரிபூர்ணமான பிரதானமான ஒரு சுபர். சுக்கிரன் அடுத்த சுபர், அவரும் அஷ்டமத்தில் இருந்து கொண்டு இருக்கார். முதல் நல்ல விஷயம் என்ன, சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்து பாக்கியத்திற்கு வரார். முதல் 4வது நாள்லேயே அவர் வந்துடுறார். அதன் பிறகு சூரியன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்றார். அதற்கு அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த கன்னியில் செவ்வாய் வரும்போது பலம் குறைவார். சனியும் செவ்வாயும் நேரடியாக பார்த்து கொள்கிறார்கள். அதனால் செவ்வாயை கடைசியாக சொல்லியிருக்கோம், இல்லைன்னா ராசியாதிபதியை தான் முதல்ல சொல்லுவோம். சுக்கிரனுக்கு அடுத்து செவ்வாயை இப்போ நம்ம சொல்கிறோம். அந்த ஆர்டர் வந்து பாருங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து மாரகாதிபதி, பொதுவான மாரகஸ்தானம், 7ஆம் இடம்ன்றது, 2ஆம் இடம்ன்றது. அப்போது நம்ம சுக்கிரனை சொல்லிவிட்டு சூரியனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செவ்வாயை சொல்கிறோம். ஏன்னா சனியால் செவ்வாய் பார்க்கப்படுகிறார், கன்னியில் இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆனாலும் 11ல் இருக்கார் அப்படின்றதுனால பலன் கிடைக்கும். அப்போது அஷ்டமத்தில் குரு இருக்கிறது, குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது சூரியனையும் அஷ்டமத்திலே இருந்தார் ஆனி மாதத்தில். அதன் பிறகு சூரியன் ஆடி மாதத்தில் 9ஆம் இடத்திற்கு வந்தார். அதைவிட சிறப்பு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்போ படிப்படியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரிய அளவுக்கு இருந்த உடல் உபாதை தீரப்போகிறது. ஆவணி மாதத்தில் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியதை மருத்துவருடைய வாயிலிருந்து நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்லுவார், டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் அட்மிட் ஆகியிருக்கக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கக்கூடியவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். இப்போ முதல்ல நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய பலன். அதன் பிறகு கடன் பிரச்சனை, உங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் இல்லைன்ற ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுறோம், கோடி கோடியாக கடன் வந்தால் தான் அதை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் சரி, லட்சக்கணக்கில் மாதம் சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் நிறைய கமிட்மெண்ட் இஎம்ஐ இருக்குது, ஃபஸ்ட் வீக்லேயே எல்லாம் வந்து நம்ம கட்டி முடிச்சிடுறோம், கையில் ஒன்றும் இல்லை, அதனால் கடன் வாங்குகிறோம். இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை தீரப்போகிறது. இதனால் குரு தனகாரகன், தனஸ்தானத்திற்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி 8ல் இருக்கார். அதனால் பண பிரச்சனை, பணம் வரவுக்கான தடை. ஆனால் சூரியன் வந்து 10ஆம் இடத்திற்கு வந்துட்டார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். வேலையில் முன்னேற்றம் வந்து பலன் வரலாம், பிஸ்னஸ் வந்து நல்ல டெவலப் ஆகி பணம் வரலாம், பூர்வீக சொத்து கைக்கு வந்து பணம் வரலாம், யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணலாம், குடும்பத்தில் இன்னும் ஒரு நபர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஏற்கனவே பிற இடத்துல கொடுத்து இந்த பணம் திரும்ப வராதுன்னு நினச்சது இப்போ வரலாம். இப்படியாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போகிறது. அப்போது கடன் பிரச்சனை தீரப்போகிறது, 2வது பலன். அதற்கு அடுத்ததாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, அந்த விஷயம் இப்போ சரியாகும். எதனால் இதை சொல்கிறோம், சுக்கிரன் கலத்திர காரகன், உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தான அதிபதியும் கூட, அவர் அஷ்டமத்துக்கு போகிறார். குடும்பாதிபதி குரு அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் திருமண சம்பந்தமாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் இப்போ அதெல்லாம் முற்றிலும் சரியாக போகிறது. ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக நீங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்க ஆரம்பிக்க போகிறீங்க.
அப்புறம் புத்திர பேர், குரு 8ல் மறைகிறார் இல்லையா, அவர் 5ஆம் அதிபதி இல்லையா, சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார் இல்லையா. அப்போ சூரியனும் இதற்கு முன்னாடி 9ல் இருந்தார், ஆனால் அதுக்கு முன்னாடி 8ல் இருந்தார். அதனால் புத்திர பேர் சம்பந்தமான தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும், குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சரியாகும். இப்படியாக இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது. அதான் உங்களுக்கு பலனே. பலன் கிடைக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை இருக்கும். நேரடியாக பலன் கிடைக்கிறது, எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டங்கள் நடக்கிறது, பிரச்சனையை சமாளிக்கிற சக்தி கிடைக்கிறது, பிரச்சனையை தீர்ந்து பெரிய அளவிற்கு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, நியூட்ரல் அப்படின்ற நிலை, பிரச்சனை தீர்ந்து ஏற்றம் பெறக்கூடிய நிலை, இப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதில் இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை தீர்ந்து மைனஸில் இருக்கக்கூடிய நீங்கள் கம்ப்ளீட்டாக பிரச்சனைலாம் முடிஞ்சு நியூட்ரல் 0க்கு வந்து அப்புறம் ப்ளஸ் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இந்த பலன்களை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக அடையிறதுக்கு இந்த ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்தி நாளை விரத நாளாக கொள்ளுங்கள், வழிபாட்டு நாளாக கொள்ளுங்கள், முடிஞ்சால் அன்றைக்கு கணபதி ஹோமம் பண்ணுங்கள். அதன் பிறகு ஆவணி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஏதோ ஒரு தர்மம் செய்யுங்க, முடிந்தால் தானம் கொடுங்க. தானம் தர்மம் 2 விஷயங்கள், நமக்கு 2 வழி இருக்கிறது, 2த்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் நீங்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செவ்வாய்க்கிழமை நாட்களில் தர்மம் செய்யுங்க அல்லது தானம் கொடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும். தனுர் ராசி என்பர்களே, ஆவணி மாதம் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த நிலையிலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு வந்து பாக்யஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய நிலை. அதனால் இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நல்ல மாதம் இந்த மாதம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகச்சிறந்த பலாபலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க. சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதி. அவர் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியதாக அது ஆகின்றது. அதனால் அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பிரதானமான நன்மையை செய்யக்கூடிய ஒருவர். அவர் இதற்கு முன்னே ஆடி மாதத்தில் எங்கே இருந்தார்? அஷ்டமத்தில் இருந்தார், 8ஆம் இடத்தில் இருந்தார். இருந்தாலும் அதில் சில பலன்களை நம்ம சொல்லி இருந்தோம் கடந்த மாதத்தில். இப்போது அதை விட அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பாக்யஸ்தானத்திற்கு சூரியன் வருவது. அடுத்ததாக புதன் இந்த மாதம் தொடங்கும்போது அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கார். அதன் பிறகு பாக்யத்திற்கு வந்து சூரியனோடு சேரப்போகிறார். அடுத்ததாக சுக்கிரன் மாதம் தொடங்கும்போது 7ஆம் இடத்தில் இருக்கார். அதன் பிறகு அஷ்டமத்திற்கு வரப்போகின்றார். அடுத்த மாத கோள்களில் மீதம் இருக்கக்கூடியவர் செவ்வாய். மாதம் தொடங்கும்போது 10ல் இருக்கார். கடைசியில் ஆவணி மாதம் 2-3 நாள் தான் பாக்கி இருக்குன்னும் போது அவர் வந்து 11ஆம் இடத்திற்கு வருவார். இதில் புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து சிம்மராசிக்கு வரக்கூடிய காலம். ஆவணி மாதத்தில் அவர் எப்போ சிம்மராசிக்கு வரார் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி, 2 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படும். அதனால் பலன் கிடைக்கும். சுக்கிரன் வந்து முதல்ல 4 நாட்கள் வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பார் குருவோடு சேர்ந்து. அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வந்துடுவார். ஒரு 25 நாட்கள் வந்து அஷ்டமத்தில் தான் அவர் சஞ்சரிப்பார். அதனால் இந்த மாதத்தில் சூரியன் முழுக்க மாதம் முழுக்க பலனை தரக்கூடியவராக இருக்கார். புதன் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்திற்கு வந்து பலனை தரப்போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முதல் 4 நாட்கள் வந்து சாதகமாக இருந்து அதன் பிறகு அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிடுவார். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் தான் பிரதானமானவர். அவர் தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போ சூரியன்னா யார்? பித்திரகாரகன். தனுர் ராசி அன்பர்களுக்கு அப்பா தான் வழிகாட்டணும். அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கணும். என்ன படிக்கிறது குழப்பமாக இருக்கா? அப்பா கிட்ட போய் உட்காருங்க. வேலைக்கு போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, மேற்கொண்டு படிக்கலாமா, வேலைக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உள்ளூர்லையா வெளியூர்லையா, இப்படி உங்களுக்கு எந்த விஷயத்தை டிசைட் பண்ணணும் சொன்னாலும் அப்பா கிட்ட கேளுங்க. ஒரு சில பேருக்கு அப்பாவுக்கு அவ்வளோ படிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனாலும் கூட கல்வி அறிவை விட அனுபவ அறிவு பெரிது. அதற்கு அடுத்ததாக நம்முடைய மகள் வந்து நல்லா இருக்கணுன்றது உலகத்திலேயே வந்து தந்தை தாய்க்கு தான் அதிகமான ஆசையும் அதிகமான அக்கறையும் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்கலாம். பிஸ்னஸ் சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக எது இருந்தாலும் உங்களுக்கு அப்பாவுடைய ஆலோசனை, அவருடைய உதவி, அறிவுரை, வழிகாட்டுதல் இதெல்லாம் அற்புதமான பலனை ஏற்படுத்தும்.
இதை இந்த மாதத்தில் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அப்போது தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தந்தை இல்லை, என்ன பண்ணுறது? அவரை வேண்டி ஆத்மார்த்தமாக அவரை வழிபட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. அதில் இந்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து மகாலய பட்சம் ஆரம்பிக்கும். இதை நீங்கள் முக்கியமாக நினைவில் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, குலம் கோத்திரம் அதெல்லாம் என்ன வேணால் இருக்கட்டும், நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கிறீங்க, இந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தந்தை இல்லையா, கட்டாயம் இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து மகாலய பட்ச காலம் ஆரம்பிக்கும். அதை அப்படியே நீங்கள் அனுஷ்டிக்கணும். அந்த மகாலய அமாவாசை நாளில் நான் அதெல்லாம் பண்ணுறேன் இருக்கட்டும். அதோடு சேர்ந்து அந்த 15 நாட்களும் ஒவ்வொரு நாளும் உங்களால் என்ன முடியுமோ அதை அப்பாவுக்காக நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த தலைமுறையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட தோஷம் பிரச்சனை தலை இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா அந்த சூரியன் இப்போது 9ஆம் இடத்துல வேறு இருக்கார் உங்களுக்கு. அதனால் பிரதானமாக உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறோம். இதை 12 ராசியில் இருக்கக்கூடியவர்களும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது தந்தை இல்லாதவர்கள் இந்த மகாலயபட்ச காலத்தை அனுஷ்டிக்கணும். அதை எப்படி அனுஷ்டிக்கிறீங்கன்றது உங்களுடைய சக்தியை பொறுத்தது, வாய்ப்பு வசதியை பொறுத்தது. ஆனால் கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கணும். இப்படியாக இந்த ஆவணி மாதத்தில் தனுராசி என்பவர்களுக்கு பித்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் முழுமையாக நற்பலனை தரப்போகின்றார். அதற்கு அடுத்ததாக சுக்கிரன் 8ல் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. 30 நாள் அப்படின்னு சொன்னால் அதில் 25 நாட்கள் அஷ்டமத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லாத மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாது, ஒரு சோர்வு இருக்கும் உங்களுக்கு. இன்னும் புரியாத கவலை, குழப்பம், சஞ்சலம்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேருக்கு சில சமயத்தில் இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கும் தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு. அது எதனாலனா சுக்கிரன் 8ல் சஞ்சரிக்கிறதுனால. இது அப்படியே மாற்றி பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 8க்கு போனால் நல்லது. ஆனால் நம்ம சுய ஜாதக பலன் பார்க்குறது ஒன்று. ஏன்னா அது லக்னம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ தனுர் ராசின்னு நம்ம சொல்கிறோம், எந்த லக்னம்னு தெரியாது. அதனால் இந்த கோச்சார பலன் பார்க்குறது ஒரு விதமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் ராசிக்கு 8ல் சுக்கிரன் வரார், அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த சுக்கிரன்னு சொன்னாலே நம்ம அந்த உற்சாகம், ஆனந்தம், சந்தோஷம், வைராக்கியம், உறுதி, ஒன்று நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறது, நம்பிக்கை, தைரியம், சந்தோஷம், இதெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க குறைஞ்சிடாது. இந்த மாதமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதனால் சுக்கிரன் பலமாக இல்லாததுனால நீங்கள் ஒவ்வொரு நாளையும் வழிபாட்டோடு தொடங்கணும். அப்பா கிட்ட பேசி, அப்பா கிட்ட நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா இல்லாதவர்கள் அவர்களை வழிபட்டு நாளை தொடங்கலாம். அதுபோல் சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்கலாம். இதை செய்தால் போதுமானது. சுக்கிரன் 8ல் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மன ரீதியாக சஞ்சலம், உடல் ரீதியாக தொய்வு அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வேலை நல்லபடியாக நடந்துடும். யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய இந்த மாதத்தின் கடமைகளை செஞ்சு முடிச்சிடலாம். புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது கல்வியில் சிறந்து வரலாம். குறிப்பாக ஹையர் ஸ்டடீஸில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகும். கல்வி கடன் சம்பந்தமாக உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நல்ல வேலை கழித்து அந்த கடன்லாம் அடிச்சிடுவீங்க. பிஸ்னஸுக்காக கடன் வாங்கிட்டோம், இந்த பிஸ்னஸ் எப்படி போகுமோ, கடன் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே நீங்கள் இருக்க வேண்டாம். அந்த சூரியன் புதன் சேரும்போது, புதன் 10ஆம் அதிபதி, சூரியன் 9ஆம் அதிபதி, தர்ம கர்மாதிபதிகள் சேருகிறார்கள். புதன் தான் வணிக கிரகம், வியாபார கிரகம். அவர் 8ல் இருந்ததுனால தான் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில், உத்தியோகத்தில், சுயதொழில் வியாபாரத்தில் நல்ல பலன் தரும். 7ல் குரு இருந்து ராசியை பார்க்கறதுனால திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். குரு 7ல் இருந்து ராசியை பார்க்கறதுனால குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால அவர் 5ஆம் அதிபதி. அப்போ பிள்ளைகளுடைய கல்வி போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கலாம். அதன் பிறகு அவர் 11ஆம் இடத்திற்கு இந்த மாதத்தின் கடைசியில் வரார். அடுத்த மாதத்துலேருந்து அந்த கடன்லாம் அடைச்சிடலாம். இப்படியாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. என்ன பண்ணணும் வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் கடைபிடிங்க, நல்ல பலன்களை பெறுங்க. மகர ராசி அன்பர்களே,
ஆவணி மாதத்தில் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகின்றார். அப்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பலனே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். மிகைப்படுத்தி கூட நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கலாம். இது போல் பலன்களை 8ல் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறீங்க, அல்லது இது போல் காணொலியில் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், சிறைவாசம் செல்வது, தண்டனை அடைவது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க அப்படியே அந்த பலன் வந்து இங்கே அப்ளை ஆகாது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சூரியன் வரார். அந்த 8ஆம் இடம் சிம்மம், சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம், 6ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி, 12ஆம் அதிபதி. அந்தந்த இடத்துல ஆட்சி பலம் பெறுவது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி. அப்படியாக 8ல் சூரியன் இருக்கிறது பலன் இல்லாத ஒன்று தான், ஆனாலும் பலன் தரக்கூடிய ஒன்று. இப்படி தான் இருக்கும் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள். 2 பகைப்பற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன, பரிவர்த்தனை பண்ணால் என்ன, நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நமக்கு ஜோதிடத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமாயிடுச்சுன்னா என்ன, நீச்சமாகி வக்கரமாக இருந்தால் என்ன, நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது எந்த கிரகம் வேலை செய்யும், எந்த கிரகம் பலம் இழக்கும், ஒரே கிரகம் லக்னத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வந்தால் அது வந்து வலுக்கணுமா கெடணுமா, இப்படிலாம் நிறைய நம்ம பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு குரு மூலமாக நமக்கு பதில் கிடைக்கும், அனுபவத்தின் மூலமாக இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும். இதையெல்லாம் எடுத்து வைத்து பார்த்து தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கணிப்பிலிருந்து சொல்கிறோம். மகர ராசி என்பர்களே, அஷ்டமத்தில் சூரியன் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இல்லை இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கங்க, 8ல் கேது மட்டும் இருக்கார். அப்போ நிறைய குழப்பம், கவலை, தேவையில்லாத பயம், பிரச்சனையிலலாம் போய் மாட்டி இருக்கீங்க. சொந்த வீட்டில் சொந்த ஊரில் இருக்க முடியல, பகலில் வந்து வேலை பார்க்க முடியல, ராத்திரிலாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, பகலில் தூங்க வேண்டியதாக இருக்குது, மருந்து மாத்திரையினுடைய துணையில் இருக்க வேண்டியதாக இருக்குது, கடன் பட்டவர்களிடத்தில் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படின்ற நிலையெல்லாம் உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது இருக்கும்போது ஏற்படுத்துகிறார். இது கட்டாயம் கெடுபலன் தான். கேது வந்து அஷ்டமத்தில் வராரு சொன்னால் அது வந்து தீய பலன் தான். இப்போ அந்த இடத்துல சூரியன் வருகின்றார் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ராகு கேது பலன்களை எப்படி தருவார்கள், இருக்கக்கூடிய வீடு, சேர்ந்த கிரகங்கள், தொடர்பு பெற்ற கிரகங்கள், சாரத்தின் அடிப்படையில், பார்வையின் அடிப்படையில், உடனுடைய சேர்க்கையின் அடிப்படையில், இப்படி இல்லை. அப்போ சூரியனோடு கேது சேருகிறார்னா, இப்போ சூரியன் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அது வந்து நல்லது நடக்காமல் தடை போடுவோம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போது கேது உங்களுக்கு கெடுதலை செய்கிறாருன்னு சொல்லும்போது அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவருடைய சேர்க்கை வர்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல வழி தெரிய வரும். அதாவது விதிக்கு புறம்பாக ஒருத்தர் வந்து போயிட்டு ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறார், மகர ராசியில் இருக்கீங்க, அப்படிப்பட்ட எண்ணம் வருது, சூரியன் 8ஆம் இடத்திற்கு வந்தால் அதை தடுப்பார். அதே போல் இந்த பொருள் சம்பாதிக்கிறதோ, வேலையை பெறுவதோ, பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதோ, அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து எதை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறதுன்னு சொன்னால் சூரியன் வந்துட்ட பிறகு அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, காப்பாற்றப்படுவீர்கள். யாரோ ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து உங்களுக்கு கை கொடுப்பார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, விளிம்பு நிலையில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து கை கொடுத்து உதவுவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போதும் அவரை நினைவில் வச்சுருப்பீங்க நீங்கள். அந்த அளவிற்கு வாழ்க்கையே கொடுத்த மாதிரி, வாழ்க்கையே காத்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு துணையாக வருவார். இதெல்லாம் வந்து சூரியன் கேதுடைய சேர்க்கையில் நடக்கும். மேலும் அந்த சூரியன் கேது சேர்க்கை 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதன் அந்த இடத்துக்கு வந்துடுவார். புதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி மற்றும் ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ புதன் சூரியன் 6, 8ஆம் அதிபதிகள் சேர்ந்து விடுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால் அது ஒரு வித தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். போராடி தான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சுக்கிரன் மாதம் தொடங்கும்போது 6ல் இருக்கார், சூரியன் 8ஆம் இடத்திற்கு வரார். அப்போது ராகு கேதுக்கள் 2 இடத்துல வேறு இருக்காங்க, குருவும் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த நிலையில் இருக்கும்போது சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்குறார். அவர் முழுமையான பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி, நற்பலன் தரக்கூடிய ஒருவர். அவர் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கார். ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும், அவசரப்படாத, கவலைப்படாத, பயப்படாதுன்னு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
ஒரு சில பேருக்கு பிள்ளைகளால் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு வேலையினால், வேலை செய்யும்போது கூட வேலை பண்ணுறவங்களால், முதலாளியினால், அந்த நிறுவனத்தினால நல்லது நடக்கும். கற்றுக்கொண்ட கைத்தொழில்னால், செய்யக்கூடிய தொழில்னால் நல்லது நடக்கும். வாழ்க்கை துணையினால் நல்லது நடக்கும். குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, திருமணமானவர்களுக்கு மனைவி மூலமாக இந்த மாதத்தில் நல்லது நடக்கும். அந்த கலத்திர காரகன்னு சொல்கிற சுக்கிரனை, அவர் வந்து கலத்திர ஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்குறார். அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு மனைவி மூலமாக நல்லது நடக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அப்போ பெண்களுக்கு உங்களுக்கும் கணவனால் நல்லது நடக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இப்படி சுக்கிரன் உங்களுக்கு முழுமையாக நேரடியாக நற்பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கார். சூரியன் மறைமுகமாக பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் வந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து உங்கள் ராசிக்கு என்ன 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. சுக லாபஸ்தானத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கார். அவர் வந்து 9ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து முன்னேறணும், லாபம் பெறணும்னு சொன்னால் கடன் மூலமாகவோ அல்லது கஷ்டப்பட்டு அதன் பிறகு அந்த பலனை அடையும்படியாகவோ இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதத்தின் பலனாக மாதக்கோள்களை அடிப்படையாக வைத்து நம்ம சொன்னோம். இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன? அஷ்டமத்தில் சூரியன், சூரியனோட கேது 6ல் குரு இருக்காரால விநாயகர் சதுர்த்தி அன்றைய நாளில் கணபதி ஹோமம் செய்யுங்க. அல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நாளில் முடியும்னு சொன்னால் அன்றைய நாளில் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு ஒரு கணபதி ஹோமம் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி என்பர்களே, ஆவணி மாதம் சூரியன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்து சஞ்சரிக்கின்ற மாதம். 7ஆம் இடத்துல கேது இருக்கார், ஜென்மத்தில் ராகு இருக்கார். அந்த கேதுவோடு சூரியன் வந்து சேரப்போகின்றார். அடுத்ததாக புதன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவரே வந்து அஷ்டமாதிபதியாகவும் இருப்பார். அவர் மாதம் தொடங்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கார். பிறகு 7ஆம் இடத்துல அந்த சூரியனோடு வந்து சேரப்போகின்றார். அடுத்ததாக சுக்கிரன் மாதம் தொடங்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கார். அப்புறம் அவர் வந்து 6ஆம் இடத்திற்கு வரார். அதிக நாட்கள் வந்து 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். அஷ்டமத்தில் செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய கடைசியில் ஒரு 3 நாட்கள் பாக்கி இருக்கும்போது தான் அவர் வந்து அஷ்டமத்திலேருந்து விடுபட்டு பாக்கியத்திற்கு வருவார். இதுதான் கிரகநிலை. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த மாதத்தில் நிதானமாக கவனமாக இருக்கணும், விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வழக்கமாக உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பாக நீங்கள் பாட்டு அதை பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, புதுசாக போய் ஒரு வேலையில் சேர போகிறீங்க, வேலையை விட போகிறீங்க, வீடு மாற்ற போகிறீங்க, கல்யாண விஷயமாக முடிவு பண்ணணும், கல்வி சம்பந்தமாக ஒரு மாற்றம் செய்யணும், கடன் வாங்கணும், கொடுக்கணும், இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதுசாக ஒன்று செய்ய போகிறீங்க, தனித்து முடிவெடுத்து செய்யக்கூடாது. உங்களுக்கு நம்பகமானவர்கள், உங்களுடைய நலம் விரும்பி பெற்றோர், மனமானவர்கள் வாழ்க்கை துணை, அதுபோல் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்டுத்தான் நீங்கள் செய்யணும். சுயமாக ஏதும் செய்யக்கூடாது. 7ஆம் இடம் வலுக்கும்போது அந்த இடத்துல சூரியன் இருந்து கேது இருந்து புதன் வந்து சேரக்கூடிய நிலையில் உங்களுக்கு நம்பகமாக இருந்து வெளிநபர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க, நல்லா இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது நிறைய ப்ரப்போசல்லாம் உங்களுக்கு வரும். உடனடியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா அந்த 7ஆம் இடம் அப்படி இருக்குது. சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல மறைகிறார். திருமண விஷயங்களில் இந்த மாதத்தில் சுய முடிவுகளை கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த சூரியன் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு வரும்போது நீச்சம் அடைவார். வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 மாதம் கல்யாண விஷயத்தில் நீங்கள் அவசரப்படக்கூடாது. அரேஞ்ச்டு மேரேஜ் பெற்றோர் வந்து பார்க்குறாங்களா, தாராளமாக பார்க்கட்டும். ஏன்னா அவங்க சட்டுன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அம்மா அப்பா 2 பேரும் பார்ப்பாங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் பெற்று வளர்த்தாங்க. உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி குடும்பம், பையனை பொண்ணை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் ஜாதக ரீதியாக வந்து பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க. போகும்போது வரும்போது அந்த குடும்ப நபர்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கலாம் வச்சு நிறைய விஷயத்தை அவங்க ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய சகுனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவர்களுடைய
நண்பர்கள் உடன் பிறந்தவர்களிடத்துலாம் கலந்து பேசுவாங்க. நிறைய விஷயம் அவங்க பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய படிகளை தாண்டி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. யார்? பெற்றோர் வந்து கல்யாணத்துக்கு பார்த்தா. ஆனால் அந்த பருவ வயதில், அந்த மன வயதில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ பார்க்கும்போது இவ்வளோ படிகள்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அப்பியரன்ஸ் பார்க்க எப்படி இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, பெரும்பாலும் இவ்வளோ தான் வரும். 1 2 தான் இதுக்கு மேலே போகலாம். இந்த படிநிலை குறைவு, சுயமாக நம்ம முடிவு பண்ணுறதில்ல. அதனால் எப்பயுமே வந்து இதை தான் நீங்கள் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில், அது கூட எதனால்? 7 கேது இருக்கார், சூரியன் வந்து சேருகிறார், புதனும் வந்து சேரப்போகிறார், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு வர. சரி, இப்படிலாம் வரும்போது அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்போ 6ல் போய் சுக்கிரன் மறைஞ்சிடுறார். அதனால தான் சொல்கிறோம், திருமண விஷயங்களில் கவனமாக இருங்க. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்தில் அனுசரித்து போங்க. இந்த மாதத்தில், இந்த மாதம் முழுக்க இப்போலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு என்ன தான் ஃபேமிலியில் பிரச்சனைனாலும் கூட நம்ம பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது, பிரிந்து போகணுன்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் உறுதியாக ப்ராமிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களாகவே செய்து கொள்ளுங்கள். சங்கல்பம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். கங்கணம் கட்டிக்கிறது, கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான், இதை செஞ்சே தீர்வேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. அப்படின்னா என்னென்னா, இந்த கல்யாணத்துலாம் காப்பு கட்டுவாங்கல்ல. ஒருத்தர் வந்து இது போல் ஒரு விரதம் இருக்க போகிறார் சொன்னால் கையில் ஒரு கயிறு காப்பு கட்டுவாங்கல்ல, அதுதான் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்படியாக நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு என்ன தான் ஃபேமிலியில் வந்து சுச்சுவேஷன் எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக போனாலும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். இது பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும். கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது உங்களிடத்தில் நீங்கள் மனம் புண்படும்படியாக வருந்தும்படியாக கேலி கிண்டல் பண்ணாலும் கூட பொறுத்து கொண்டு போங்க. படிக்கும்போது நண்பர்களிடத்தில் இப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உடன் பழகக்கூடியவர்கள், பணியாற்றக்கூடியவர்கள், மனமாகும்போது வாழ்க்கை துணை, இவங்களெல்லாம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தில் வேறு என்ன நடக்கும், நல்ல பலன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிடித்த விஷயத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரியனோடு சேர்றதுனால, அந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கார். சூரியன் புதன் சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறதுனால படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அதை எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத வந்து அந்த பிளான் அந்த நிலையில் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து நல்ல டைம் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பிளான் பண்ணிக்கலாம். வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், அதுக்கெல்லாம் உகந்த அம்சம் இருக்கிறது. இதுபோல் சொத்துக்கள் வாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வரலாம், மனை பார்க்கலாம், வீடு பார்க்கலாம், வாகனங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். பிறகு அதற்கு நல்ல நாளெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை வாங்கி அதை நல்ல நாளில் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒன்று நீங்கள் பார்த்து செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கல்வி சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, சொத்துக்கள் சம்மந்தமாக இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதுபோல் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வைத்தியம்லாம் பார்த்துக்கலாம், பரிசோதனைகள்லாம் செய்து கொள்ளலாம், இதெல்லாம் செய்யலாம். முதல்ல சொன்னால் திருமண விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நல்ல பலனானது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவணி மாதத்தில் வந்து ஓணம், அதை வந்து நீங்கள் அனுசரிக்கணும். அந்த ஓணம்ன்றது ஒரு பண்டிகை. அது வந்து நம்முடைய தமிழகத்தில் பெரிய பண்டிகையாக இல்லை, அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து அது பண்டிகையாக இருக்குது. ஆனாலும் அது வந்து 10 நாள் உற்சவமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, நம்ம அந்த நாளில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா மாதந்தோறும் நமக்கு அந்த சிரவண விரதம்ன்றது இருக்கிறது. அதனால் அந்த நாளில் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறது, விஷ்ணு வழிபாடு செய்கிறது, விஷ்ணு பூஜை செய்கிறது, இது உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது இந்த ஆவணி மாதம். சூரியன் வந்து 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா. அதில் 6ஆம் இடத்துல சூரியன் வரார், 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியன் பொதுவாக 6ஆம் இடத்திற்கு வந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதியே ஆட்சி பலம் பெறுவது நல்லது அப்படின்ற முறையில் எடுத்துக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சூரியனுக்கு அடுத்து தான் உங்களுடைய ராசிக்கு வந்து செவ்வாய் மாதக்கோளில். அவர் வந்து தன பாக்யாதிபதி இப்போ 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அது கன்னி ராசியாக இருக்கிறதுனாலையும், சனி வந்து ராசியிலிருந்து ஜென்ம சனியாக இருந்து செவ்வாயை பார்க்குறதுனாலையும் அதில் முழுசாக நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக புதன், அவர் வந்து 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி, மாதக்கோளில் அவர் ஒருத்தராக இருக்கார். இந்த மாதத்தில் 5, 6ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அடுத்து சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தான அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் அவர் வந்து இருக்கார். அவர் மாதம் தொடங்கும்போது 4ஆம் இடத்துல, அப்புறம் 5ஆம் இடத்திற்கும் வரார். இதுதான் மாதக்கோள்களினுடைய
நிலை. இதில் சூரியன் நேரடியாக உங்களுக்கு நற்பலனை தரும்னு பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஜென்ம சனி நடக்குது, விரயத்தில் ராகு இருக்கார், எப்படி வீடு வாங்க முடியும்? ஏற்கனவே வீடு வாங்கணுன்ற ஆசை இருந்து அதற்கான முயற்சியெல்லாம் பண்ணி லோனுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய இடத்துல பணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வீடு சம்மந்தமாக பிளான்லாம் போட்டுட்ருக்கீங்க, மனை வாங்கியிருக்கீங்க, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, லோனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, குடும்ப நபர்கள் வந்து ஓகே சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்படிலாம் யார் இருக்கீங்களோ அவங்களால வீடு வாங்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு பலன் சொல்லும்போது மீனராசி அன்பர்களுக்கு வீடு யோகம் இருக்கிறது. மீனராசியில் பிறந்த எல்லாரும் இந்த ஆவணி மாதத்தில் வீடு வாங்கிடுவோம். அது சம்மந்தமாக யோசிக்கவே இல்லை, பிளான் பண்ணவே இல்லை, அதற்கான மூலதனமே இல்லை, வங்கி கடன் வருவதற்கான ஒரு எந்த முயற்சியும் செய்து வைக்கலை அப்படின்னா எப்படி கிடச்சிரும்? அதனால் ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னால் அது யாருக்கு கிடைக்கும்ன்றது இருக்குது. ரெண்டாவது, இப்போ நம்ம சொல்லக்கூடியது கோச்சார பலன். இதை தாண்டி தசாபக்தி இருக்கிறது, சுயஜாதகம் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து தான் பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த ஒரு பாகம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது, மற்ற பாகங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா அந்த பலன் முழுசாக நடந்துடும். அப்படி எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஒன்று நடக்கும்னு சொன்னாலும் அதற்கான தகுதி இருக்கணும். தகுதி மீன்ஸ் வந்து தகுதி இல்லாதவர்கள் நம்ம சொல்லிடல. இப்போ கல்யாணம் நடக்குன்னா கல்யாணத்துக்கான தகுதி என்ன? கல்யாண வயசில் இருக்கணும், கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், அப்போ நடக்கும். அப்போது ஒரு திருமணமானவர் திரும்ப அந்த கல்யாணம் நடக்குன்ற யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த மீனராசி அன்பர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் அதற்கான முயற்சி இருக்கிறதோ, தொடர்பு இருக்கிறதோ, அதற்கான இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எதனால் இதை சொல்கிறோம்? இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது, ராசியாதிபதியே போய் 4ல் இருக்கார். 4ஆம் இடம் இந்த மனை, வீடு, வண்டி, வாகன சம்பந்தமான ஒரு விஷயம், அதை பற்றின எண்ணமானது, ஆசையானது வந்துடும். அப்போ விரயபாவம் வலுத்து இருக்கிறது. அப்போ விரயத்தில் ராகு இருக்கார், பெரும் பொருள் செலவு பண்ணணும். விரையாதிபதி சனி ராசியில் இருக்கார், அவர் விரையாதி மட்டும் இல்லை, லாபாதிபதியும் கூட. அப்போ ஆசைப்பட்டு விரும்பி செலவு பண்ணணும். அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வீடு வாங்கக்கூடிய அம்சம். பூமிகாரகன் செவ்வாய் 7லிருந்து ராசியை பார்க்குறாரு, 6ல் சூரியன் இருக்கார், கடனானது கிடைக்கும். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்திற்கு போக போகின்றார். அப்போது ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டுக்கு குடும்பத்தோடு குழந்தைகளோடு சேர்ந்து போக முடியும் என்பதாக இந்த பலனை நம்ம புரிந்து கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். அப்போ மீனராசி என்பவர்கள் வீட்டிற்கான முயற்சியை செய்யலாம், வாகன யோகத்திற்கான முயற்சியை செய்யலாம். வாகன யோகம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சியை செய்யலாம். வீட்டை புதுப்பிக்கிறது, அழகுபடுத்துறது, மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ ஆலயம் சென்று வருவதற்காக திட்டமிடுவது, குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் தொடங்குவதற்காக எல்லாரும் சேர்ந்து பேசி ஏகமனதாக முழு மனதாக ஒரு முடிவுக்கு வருவது, பிள்ளைகள் சம்பந்தமான கல்வி, அவர்கள் வந்து வெளிநாடு அனுப்புறது, வெளிநாடு பயணம், அவர்களுடைய வேலை, பிஸ்னஸ் பண்ணுறதா, கல்யாணம், இது சம்பந்தமாகலாம் பேசுகிறது, இந்த பலன்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே போல் வந்து கடன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நீங்கள் திட்டமிடலாம். 6ஆம் பாவம் உங்களுக்கு அதிகமாக தொடர்பு பெறுகிறது, கடன் தேவைன்னா கிடைக்கும், கடன் வாங்கியிருந்தால் அடைக்கிறதுக்கு என்ன வழி, அதை பற்றி இப்போ நீங்கள் சிந்திக்கலாம். இப்படியாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பலன்கள் இருக்கின்றது. இந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதத்தின் உங்களுக்கான மிகச்சிறந்த வழிபாடு என்ன? பௌர்ணமி நாள், ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை ஒட்டி இந்த ஆவணி மாதத்தில் வந்து கிரகணமும் இருக்கிறது. அப்போது கிரகண நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் ரொம்ப விசேஷமானது. கிரகண காலத்தில் ஏதாவது ஒரு கிரகணம் விட்ட பிறகு தர்மங்கள்லாம் கொடுக்கணும், தானங்கள்லாம் கொடுக்கணும், தர்மம் செய்யணும். கிரகண காலத்தில் வந்து நிறைய தெரிந்த நீங்கள் பெற்ற உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறது, இதை வந்து நீங்கள் மிகச்சிறப்பாக செய்யலாம். அது பௌர்ணமி நாளாக இருக்கும்போது பௌர்ணமி வழிபாடு அந்த கிரகண காலத்திற்கு உட்பட்டு எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், அதை வந்து நீங்கள் செய்யலாம். பொதுவாக ஆவணி மாத பௌர்ணமின்னா அதை ஒட்டி வந்து அனந்த விரதம், உமாமகேஸ்வர விரதம் வரும். இது வந்து உங்களுக்கு பழக்கம் இருந்து அனுஷ்டிக்கலாம், அல்லது அந்த நாட்களில் அந்த தெய்வ சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் பலன் பெறுவதற்கான அம்சமாக உங்களுக்கு இருக்கிறது.